அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. இந்த வீடியோல நம்ம ஆல்ரெடி ரீசனிங் பத்தி நான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். நம்ம யூடியூப் சேனல்ல நிறைய பேர் ஆரம்பிங்க, அதாவது டெய்லி ஒரு 50 கொஸ்டின்ஸ் ரீசனிங் டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் போஸ்ட்ல. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லை, மேக்ஸிமம் ஒரு 50 கொஸ்டின்ஸ், அதாவது 15 கொஸ்டின்ஸ் நம்ம டெய்லி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கே ஒரு ரீசனிங்ல கண்டிப்பா 10 மார்க் கேட்குறாங்க மேக்ஸ்ல. அதாவது குரூப் 1 இருக்கட்டும் சரி, குரூப் 2, குரூப் 4 எந்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, டிஎன்பிஎஸ்சியில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் ரீசனிங் கேட்குறாங்க. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 ஆர் 30 மினிட்ஸ், அதாவது ½ அன் ஹவருக்குள்ளேயே ஒரு 15 கொஸ்டின்ஸ் நம்ம டெய்லி டிஸ்கஸ் பண்ணி ஒரு வீடியோ போடலாம். ஸோ அதை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் உங்களுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, ஒரு 10 கொஸ்டின்ஸ் நம்ம ரீசனிங்ல பார்த்துட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் 8 கொஸ்டின்ஸ் நம்ம ஈஸியாகவே போட்டுடலாம். ஓகேவா? நம்ம அதிகமான ப்ராக்டிஸ் டெய்லி கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால ஒரு 8 கொஸ்டின்ஸ் போட முடியும். 2 கொஸ்டின் மேபி கொஞ்சம் டஃபா இருக்கலாம். ஓகேவா? ஸோ ரீசனிங்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே நான் கவர் பண்ணிடுவேன். ஓகேவா? டெய்லி ஒரு 15 சம்மு, சிம்பிளான சம்மா தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப டஃபா இருக்காது. சிம்பிளான சம், பேசிக் சம் எல்லாமே பார்த்துடலாம். டெய்லி ஒரு 15 சம் என்னோட சேர்ந்து நீங்களும் டெய்லி ஒரு 15 சம் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே உங்களோட மேக்ஸ் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? சும்மா நம்ம ஏனோ தானோ மேக்ஸ் பார்க்க போறது கிடையாது. ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா அது ஒரு 15 சம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் கொடுத்துருவேன். அதே மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கு ரீசனிங்ல. அதுல முக்கியமான டாபிக் எல்லாமே நான் எடுத்து கொடுத்துருவேன். ஸோ பார்ட்டாக தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஒரே டைம்ல போராத்தையும் பார்க்க முடியாது. ஸோ பார்ட்டாக தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ரீசனிங்ல பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன டாபிக்லாம் கவர் ஆகுது அப்படின்னா வெண்படம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகேவா? வெண்படம், பகுப்பாய்வு, தர்க்க காரணியல், ஒத்த தன்மை, வகைப்படுத்துதல், சங்கேத மொழி குறியிடுதல், கடிகார கணக்குகள், நாள், தேதி, நேரம், உறவு முறைகள், திசை மற்றும் தூரம், பொருள்பட வார்த்தை வரிசையாக்கம், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரீசனிங் சம்ஸ் தான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தரவரிசை மற்றும் வரிசைப்படுத்துதல், எண்கள் தொடர்பான கணக்குகள், புதிர் கணக்குகள், பகடையெல்லாம் கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். எந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி எடுத்து பாருங்க, கண்டிப்பா பகடையில நிறைய இருக்கும். ஓகேவா? ஸோ அப்புறம் வேற என்ன இருக்கு அப்படின்னா காட்சி காரணியல். ஓகேவா? வெண்படங்களின் விடுபட்ட எண், விடுபட்ட மற்றும் அடுத்து வரும் படங்கள், கண்ணாடி மற்றும் நீர் பிம்பங்கள், வரைபடங்களின் எண்ணிக்கை, தகவலை கையாளும் திறன், எண்ணெழுத்து காரணியல். ஓகேவா? எழுத்து தொடர் வரிசை, ஆங்கில அகராதி ஜோடியாக்கம் மற்றும் புதிய வார்த்தை உருவாக்கம், ஆங்கில அகராதி வரிசையாக்கம், எண் தொடர் வரிசை, கணித குறியீட்டு செயல்கள். ஓகேவா? இது எல்லாத்தையுமே தான் நம்ம ஒரு நாளைக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு வெண் வரைபடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெண் வரைபடத்துல இருந்து ஒரு 15 சம். ஓகேவா? அதே மாதிரி பகுப்பாயிலிருந்து 15 ரீசனிங்கு, தர்க்க காரணியிலிருந்து ஒரு 15 ரீசனிங். இது மாதிரி சிம்பிளான சம் தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் பார்க்க போறது இல்லை. 15 சம் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ டெய்லி என்னோட சேர்ந்து நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு எப்பலாம் டைம் கிடைக்குதோ அந்த 15 சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. நானும் அதோட சம்மு ஃபர்ஸ்ட் கொடுத்துருவேன். அப்படியே அதுக்கே சால்வும் நான் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ நீங்க டெய்லி நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. நம்மளுக்கு 1 இயர் அப்படிங்கிறதெல்லாம் வேகமா போயிடும். ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு நம்ம டைம் கொடுத்து படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாவே ஜாப்குள்ள போயிட முடியும். ஓகேவா? இந்த 1 இயர் டிசம்பர் 20 எக்ஸாம் அன்னைக்கு எல்லாருமே பாஸ் பண்ணி போயிருக்கணும். மேக்ஸிமம் நீங்க அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கணும். ஓகேவா? எஃபர்ட் நீங்க எவ்வளவு போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க சக்சஸ் கிட்ட வந்துடும். ஓகேவா? ஸோ நான் சொன்ன டாபிக் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி ஒரு 15 சம் தான், 15 ரீசனிங் சம்ஸ் தான். அதை மட்டும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. சில பேர் மேக்ஸ் நிறைய பேர் வராமல் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் பார்த்து அந்த 15 ரீசனிங்காச்சும் அட்லீஸ்ட் டெய்லி பார்க்கட்டுமே. டெய்லி ஒரு 15 சம்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஈஸியாக தான் இருக்கு ரீசனிங், நம்ம டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் லெவலாவது இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? நான் ஒன்றும் பெரிய பிஹெச் லெவல் பண்ற அளவுக்கு எக்ஸாம்ல டஃபாக கேட்பாங்க பாருங்க, அந்த மாதிரி சம்ஸ்லாம் எடுத்து வர போறது இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம்ஸ் தான் எடுத்து வர போறேன். 15மே ஈஸியாக தான் இருக்கும். டெய்லி ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. முடியாதது